கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு 37:5. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் தேவனிடம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை விட நம் தேவன் பெரியவர். நம்மால் நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து மோவாபின் ராஜாவோடு யுத்தம் பண்ண சென்றார்கள். அவர்கள் ஏதோமின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மடிந்து போகப் போகிறோம் என சோர்ந்து போன நிலையில் எலிசா தீர்க்கதரிசியிடம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி, பள்ளத்தாக்குகளில் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றதோடு, மோவாபியரையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்படியே மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. மோவாபியரை முறியடித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரிந்தாலும் தேவனின் பார்வையில் அது அற்ப காரியம். நமக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளில் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை தேடின ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. அவர் நம்மோடு இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளாய் இருக்கும். யோபு 37:5 வாசிக்கிறோம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.